بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சான், நபிமார்களை ஏன் அனுப்பிச்சான், இதை நம்ம எல்லாரும் தெரிஞ்சாவே இன்ஷா அல்லாஹ் கபர்ல நம்ம பாஸ் ஆகும். கபர்ல அடிச்சோமே நம்ம கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கு நம்ம பாஸ் ஆகணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ அல்லாஹ் எப்படி இருக்கிறான், நூறு சமாவாசியா இருக்கான். அவன் நாடினா செய்யக்கூடியவனா இருக்கிறான். புன் ஆகுன்னா அது ஆயிடும். அப்படிப்பட்ட அல்லாஹ் என்ன சொல்றான், வானத்தை பூமியை அனைத்தையும் நான் படைக்க போறேன்னு வானவர்களையும் நிப்பாட்டிட்டு இப்லீஷையும் நிப்பாட்டிட்டு சொல்றான். இதை நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இப்ப இதையே நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டா இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த உலகத்துல பாஸ் ஆகலாம். அதற்கான மாதிரி தான் இப்ப சொல்லிட்டு வரேன். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அதற்கு முன்னாடி பர்ஜட் நம்மளுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, நம்மளுடைய ரூஹு, நம்மளுடைய உயிர், இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அல்லாஹ் ஒரு கொஸ்டின் கேட்கறான். இந்த உலகத்தை படைப்பேன், அந்த உலகத்துல உங்களை அனுப்புவேன், அதுல நீங்க வெற்றி பெற்று பாஸ் ஆகிட்டு வரணும். நீங்க வருவீங்களான்னு கேட்டா நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், கண்டிப்பா வருவோம். எப்படி கோடான கோடி மக்கள் நம்மளுடைய ரூஹை நிப்பாட்டி எல்லாம் ஒரு சாட்சி வாங்கலாம். அப்படி கேட்கும் போது நம்ம எல்லாரும் நம்மளுடைய ரூஹ், இப்போ நான் இருக்கிறேன்னா எனக்கு புள்ள, அந்த புள்ளையோட புள்ள, அந்த புள்ளையோட புள்ள, இதுக்கப்புறம் யார் பிறப்பா, எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாரும் அங்கே ஒரு சாட்சி கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் நான் இந்த உலகத்தை நீ அனுப்பிச்சேன்னா நான் உன்னை பத்தி தான் சொல்லுவேன், உன்னையே வணங்கணும், உன்னையே வழிபடணும்னு நான் சொல்லுவேன்னு எல்லாம் சொல்லிட்டோம். அல்லாஹ் நான் சொல்றான், நான் இந்த உலகத்துல உன்னை மறக்கடிச்சு தாயின் வயிற்றுல அனுப்புவேன், அங்க போயிட்டு நீ இந்த உலகத்துல வாழ்ந்து வெற்றி பெற்றுவா அப்படின்னு ஒரு டெஸ்ட். வானவர்களையும் நிப்பாட்டி சொல்றான், இங்கிலீஷும் நிப்பாட்டி சொல்றான், நான் இந்த உலகத்துல ஒரு மனிதர்களை படிக்க போறேன். இப்போ உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம் மாதிரி அவங்களுக்கு முதல்ல சொல்லிட்டான். அது கொஞ்ச நாள் போகுது. அவங்களுக்கு டெஸ்ட், வானவர்களுக்கும் ஜின்களுக்கும் ஷைத்தானுக்கும் டெஸ்ட். இது மண்ணால ஆதாம படைச்சிட்டான். இப்ப இவங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்றான், வானவர்களையும் ஜின்களையும் கூப்பிட்டு சொல்றான், இப்போ இந்த ஆதாம பத்தி நீங்க பேர் சொல்லுங்க, இப்படி எல்லாம் கேட்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் என்ன பண்றான், அவனுடைய ரூஹ்ல இருந்து ஊதி ஆதாம எழுப்பி இவர்களோட பேர் சொல்லுன்னு ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லாருடைய பேர்கள் எல்லாம் சொல்றான். ஷைத்தான் என்ன பண்ணா, மாறு செஞ்சுட்டான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், இவன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டவன். நான் நெருப்பு பெருமை அடிச்சான், குஃபுர் செஞ்சான், அல்லாஹ் சொன்னதுக்கு மாறு செஞ்சான். அல்லாஹ் அடி பண்ணிடணும், எல்லா மாணவர்களும் அடி பண்ணிச்சாங்க, பாஸ் ஆயிட்டான். ஆனா ஜின்னினத்துல இந்த இப்லீஷ் வந்து நான் அடி பண்ணிய மாட்டேன், நான் நெருப்பால் படிக்கப்பட்டவன். அவன் மாறு செஞ்சான். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், இதே ஒரு டெஸ்ட், நீ இந்த உலகத்துல இங்க இருக்க உங்க தகுதியில இங்க இருந்து இறங்குன்னு ஷைத்தான் இப்லீஷ் சொல்றான், இறைவா எனக்கு நீ வாய்ப்பு கொடு. எப்போ வரைக்கும், இந்த உலகம் அழியிற மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. என்ன வாய்ப்பு, நீ இந்த படிக்கிறத பத்தி அந்த ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களு நான் வந்து வெற்றி பெற விட மாட்டேன், அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுந்தான். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், சரி உனக்கு வாய்ப்பு தரேன். அப்பதான் ஷைத்தான் கேட்கிறான், காலாட்படை, குதிராட்படை, எல்லா படையை அல்லாஹ் வந்து இப்லீஸ்க்கு கொடுக்குறான். ஏன்னா அவங்கள நிறைய பேர் இருக்கிறான். எதற்கு சொல்றேன்னா, நம்ம ஷைத்தான் இப்லீஷை பத்தி தெரிஞ்சா இன்ஷா அல்லாஹ் நிறைய பாஸ் ஆயிடும். அப்ப என்ன சொல்றான் அந்த ஷைத்தானு, நான் இவனை வழிகெடுப்பேன், மின்னும் பின்னும் இடமும் அளவும் நாலா பக்கமா வந்து இவனை வழிகெடுப்பேன், இவனை வெற்றியாகனா நீ காண மாட்டேன், நான் இவனை வழிகெடுப்பேன். அல்லாஹ் என்ன சொல்றான், சரி ஓகே, உன் பேச்சு எவன் கேட்கிறானோ அவனை வந்து நான் நரகத்துல போடுவேன். இதே நான் இந்த உலகத்துல நபிமார்களை அனுப்பிச்சு இந்த குர்ஆனை அனுப்பி அது மூலியமா எல்லாரும் கேட்டு யாரு நீ கடமைகளும் செஞ்சுட்டு பாஸ் ஆகணும் அவனுக்கு நான் சொர்க்கம் தரேன். சரின்ட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்லீஷ் அனுப்பிச்சு ஆதாமை வச்சு நின்றா, அந்த மரத்தை நெருங்காதுன்னா அவன் ஆதாமுக்கு ஹெல்ப்பாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன் ஏன்னா இதெல்லாம் தெரியணும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் படிச்சுட்டான். இவங்க ரெண்டு பேரும் அந்த அந்த சொர்க்கத்துல இருக்கும்போது என்ன சொல்றான், ஷைத்தான் வரான், வழி கெடுக்க வரான். என்னன்னு வழி கெடுக்கிறான், அல்லாஹ் அந்த மரத்தை நெருங்காதன்ட்டான், நீ நெருங்கு, நீ நெருங்கிட்டேன்னா உனக்கு உயர்ந்த பதிவு வரும், நீ இந்த சொர்க்கத்திலேயே இருந்துடுவ, நீ உனக்கு மரணமே இருக்காது அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் வழி கெடுக்கிறான். அவர் அந்த மரத்தை நெருங்கிடுறாரு. அல்லாஹ் சொல்றான், நான் உன்னை நெருங்காதுன்னு இல்லையா, நீ நெருங்கிட்ட போ இந்த உலகத்துல. அவர்களுக்கு மறைவான அந்த வெக்கத்தலங்கள்லாம் தெரியாது. உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன், ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய அந்த ஜீன்ல இருந்தா இந்த கிராவிட்டி, இந்த ஆப்பிள் வந்து பூமி இழுக்கிறது, எல்லா அறிவு, இந்த எப்படி விதைக்கிறது, நெல் எடுக்கிறது, எல்லா அறிவு, அப்படியாப்பட்ட அந்த ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே அந்த ஷைத்தான் வந்து வழிகெடுத்தான். இப்போ இதுதான் கேள்வி. இப்போ நம்ம ஷைத்தானு நம்ம கூடியே இருக்கான், நம்ம பிறந்தா நம்ம கூடியே ஒரு காரியமும் பிறக்கிறான், அவனோட சேர்ந்து நம்மளை வந்து வழி கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். இந்த வழி கெடுக்கிறது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம்னா பாஸ்.
அப்போ இந்த உலகத்துல வந்துட்ட பிறகு ஒவ்வொரு நபிமார்களா வராங்க. முதல் ஆதாம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் நூஹ், அதுக்கப்புறம் அப்படியே ஈசா, மூசா, யூசுப், ஒவ்வொரு நபிமார்களா வந்துட்டாங்க. எல்லா நபிமார்களும் வந்துட்டாங்க. இதுதான் நான் சொன்னது, இந்த உலகத்தை இறைவன் படைத்தது எதற்காக, நபிமார்களை அனுப்பினது எதற்காக. அப்படி ஒவ்வொரு நபியா வரும்போது இறைவன் அவன் என்ன சொல்றான்னா, நான் இந்த வானம் பூமியை படைச்சேன், என்னுடைய கட்டளை பிரகாரம் இந்த குரான்ல அருமையான சட்டத்திட்டம் இருக்கு, இந்த குரான்ல அரசியல் இருக்கு, ஆன்மீகம் இருக்கு, அப்புறமா இல்லறம் இருக்கு, திருமணம் இருக்கு, வட்டி இருக்கு, விபச்சாரம் பண்ணக்கூடாது, மது குடிக்கூடாது, இப்படி எல்லா சட்டத்திட்டம் அருமையான ஒரு சட்டத்திட்டத்தை நான் என் குரான்ல நான் அனுப்பி இருக்கிறேன். இதை யார் ஃபாலோ பண்றீங்களோ அவங்க பாஸ்ன்றதுதான் இறைவனோட நாட்டம். இப்படி வரும்போது ஒவ்வொரு நபிமார்களா வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கம்மியா இருந்தாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கம்மியா இருந்தாங்க, இவங்க எல்லாம் வந்த நோக்கம் இதுதான். அப்படி அதே மாதிரி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வராரு. அவருக்கு அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, சமுதாயமா நீங்க ஃபீல் பண்ணுங்க, சமுதாயமா யோசிங்க. இப்ராஹிம் நபி அதான் யோசிச்சார். என்ன இது, இந்த மக்கள் பாட்டு இப்படி போறாங்களே, இந்த உலகம் பாட்டுன்னு இப்படி இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுதான் ஈராக் குகையில போயிட்டு அதுதான் வருத்தப்படுறாரு. இந்த உலகத்துல பணக்காரனா இருக்கிறான், ஏழையாக இருக்கிறான், என்ன இதுன்னு சொல்லிதான் ஈராக் குகையில ஃபீல் பண்ணிட்டு அவர் இருக்கிறார். ஒரு சமுதாயமா யார் நினைச்சுக்கிறீங்களோ அவங்கள அல்லாஹ் விரும்புறான். அப்படி அவர் யோசிக்கும் போதுதான் இக்ரா பிஸ்மி அல்லாஹ் சொல்ற, கல்வியை நீங்க கற்றுத்தரணும். நமக்கு கடமையே என்னன்னா நிறைய கல்வியை கற்றுக்கணும். இந்த கல்வியில தான் அல்லாஹ் மெசேஜ் வச்சிருக்கான். அது குரான்லயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஹதீஸ்கள்லயும் இதை ஷைத்தான் மறக்கடிக்க பார்க்கறான். இப்போ ஒவ்வொரு நபிமார்கள் வந்தார்கள் இல்லையா, இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்துதான் பாஸ் பண்ணி காட்டுறாரு. ஏன்னா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த குரான் முழுமையாக்கப்படுகிறது. அவரு இறுதி அஜில சொல்றாரு, இறைவா எல்லாரையும் கூப்பிட்டு இறுதி அஜில சொல்றாரு, நான் இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்த்துட்டேனான்றாங்க. அபூபக்கர், உமர், அலி, உஸ்மான் எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த மார்க்கத்தை சொல்லிட்டீங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மானம் புனிது, உயிர் புனிதமானது சொல்லிட்டு, இறைவா நீ சாட்சியின் வானத்தை பார்த்து 3 தடவை சொல்றாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய இந்த குரானையும் என்னுடைய இந்த ஹதீஸையும் நீங்க பின்பற்றுங்க, இதை விட்டுடாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிடுவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்கு வந்தார்கள், நபிமார்கள் எதற்கு வந்தார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சாங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான், நான் இந்த உலகத்துல ஒரு என்னுடைய குரான் சட்ட திட்டத்தை கொடுக்குறேன், இதை நீங்க ஃபாலோ பண்ணினா பாஸ். ஆனா அது எப்படி ஃபாலோ பண்ணும், ஒவ்வொரு நபிமார்கள் வந்தாங்க, சொன்னாங்க, அவங்களுக்கு டைமிங் கம்மியாச்சு, சொல்லிட்டு முடிச்சு போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமைப்படுத்தினாங்க. எப்படி முழுமைப்படுத்தினாங்க, அவர்கள் அந்த காபால இருக்கும் போதே அதையே சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். அவர் அப்படி முடிக்கல. மக்கால இருந்து தாயிப்ல சொன்னாங்க, தாயிப்ல இருந்து மதீனால சொன்னாங்க, மதீனால சொல்லிட்டு மக்களுக்கு இருக்கிறாங்க. ஏன் திரட்டுறாங்க, ஒரு அரசாங்கம் ஒரு ஹெல்மெட் போடாதுன்னா கேட்பாங்க. ஒரு அரசாங்கமா சொல்லும் போது ஹெல்மெட் போடுவாங்க, ஏன்னா அது ஃபைனு. ஏன்னா ஒரு கவர்மெண்டா இருக்கணும், அரசாங்கமா இருக்கணும். அந்த அரசாங்கத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தாங்க இந்த குரான் மூலியமா. இது செஞ்சுதான் அவர் பாஸ் ஆனார். இதைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பின்பற்றுங்க, இதை விட்டுடாதீங்க. இந்த குரானும் ஹதீஸையும் வைத்து அவர்கள் செய்தது என்னன்னா, 39 போர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சிருக்காங்க. அதுல 18 போர்கள் அவர்களே தளபதியா சென்றிருக்கிறாங்க. ஆட்சியிலும் இருந்தாங்க, ஆன்மீகத்திலயும் இருந்தாங்க, தீனிலையும் இருந்தாங்க. இப்படி நம்ம அனைத்திலும் அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஒரு சொர்க்கத்தை தரப்போறேன். அவன் யாரு இருக்கணும், ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், அவன் ஜேம்ஸ் பாண்டா இருக்கணும், அவன் எல்லாத்தையும் அழகணும், எல்லாத்தையும் கொடுக்கணும். இப்போ சஹாபாக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க, அவர்கள் உயிரையும் கொடுத்தாங்க, செல்வத்தையும் கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நின்னாங்க. அவர்கள் நின்னது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொண்டு வந்தாங்க, இந்த மக்களுக்கு சொல்லணும்னா அரசாங்கம் இருக்கணும். இதை தான் அவர் கொண்டு முழுமைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த அரசாங்கத்தை தான் அவர் முழுமைப்படுத்தி சொல்லிட்டு போனது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொன்னாங்க ஹதீஸ, 30 வருஷத்துல இது அப்படியே டெமாலிஷ் ஆயிடும், நீங்க என்னை விட்டுடாதீங்க, நான் சொன்ன இந்த போதனையை, இந்த குரானையை, அந்த ஹதீஸை விட்டுடாதீங்க, இல்ல நிறைய இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா 30 வருஷத்துல டெமாலிஷ். அதுதான் அந்த 4 கலீஃபாக்கள் இருந்தாங்க. முதல்ல அபூபக்கர் இருந்தாங்க 2 வருஷம், அதுக்கப்புறம் உமர் இருந்தார் 10 வருஷம், உஸ்மான் இருந்தார் 12 வருஷம், அலி இருந்தார் 6 வருஷம். 30 வருஷம் ஆயிடுச்சு, இது அப்படியே டெமாலிஷ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய முன்னறிவிப்புகள் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு கோட்வேர்டு. இதுதான் நமக்கு எக்ஸாம், டெஸ்ட், பரிசு பாஸ் ஆகிறதுக்கு. அல்லாஹ் நான் சொல்றேன், அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றாங்க, அவர்களும் சூழ்ச்சி செய்றார்கள், நாங்களும் சூழ்ச்சி செய்யறோம். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்றாங்க, இதுல குரான்ல ஒரு முத்து மாரி வச்சிருக்கேன், அது என்னன்னா நீங்களா கண்டுபிடிச்சு வரணும். இப்போ ஒரு தங்கத்தை எடுக்க போனோம்னா ஒரு மேப் அது இது புதையில வச்சு எடுத்தாதான் அந்த தங்கம் கிடைக்கும் இல்லையா.
அந்த மாதிரி நீங்க சொர்க்கத்துக்கு வரணும்னா நீங்க நிறைய விஷயம் செஞ்சு பாஸ் ஆகணும். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குங்க, ஸ்கூல்ல வந்து நீங்க கரெக்டா வரீங்க, ஒரு நாளும் அட்டண்டன்ஸ்ல ஃபெயில் ஆகல, எல்லா நாளும் ஸ்கூலுக்கு வரீங்க. அதே மாதிரி யூனிஃபார்ம்ல நீங்க பர்ஃபெக்டா யூனிஃபார்ம் போடுறீங்க, பர்ஃபெக்டா யூனிஃபார்ம் போட்டுட்டு வரீங்க, எல்லா டெஸ்ட் கொடுக்கறது ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் பண்றீங்க, எல்லாம் பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. முழாண்டுல எக்ஸாம் எழுதல, பாஸா ஃபெயிலா? நீங்க கரெக்டா யூனிஃபார்ம் போட்டீங்க, கரெக்டா ஸ்கூலுக்கு வரீங்க, கரெக்டா ஹோம்ஒர்க் பண்றீங்க, கரெக்டா எல்லாம் கரெக்டா ஸ்கூல் பண்ணிட்டு எக்ஸாம் மட்டும் எழுதலாம், பாஸா ஃபெயிலா? ஃபெயில். அப்படிதான் நம்மளுக்கு இந்த 5 கடமைகளும் இறைவன் கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வந்தாரு, அவர் என்ன பண்ணாரு, அல்லாஹ் எதற்காக இந்த உலகத்தை படிச்சா, அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கான், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும்னா அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க, இதுல வந்து சூழ்ச்சிக்காரங்களுக்கு தெரியாத அளவுக்கு இந்த குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நிறைய ஹதீஸ்களை வச்சிருக்கேன், அதை வச்சு கண்டுபிடிங்க. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய வழிமுறை, என்னுடைய நபித்துவம். இதை பார்த்துட்டு நீங்க வந்து கண்டுபிடிச்சு வாங்க. இப்போ நீங்க திருப்பி ஷைத்தான்ல வாங்க. இப்லீஸ் யாரு? நம்மள வந்து வழிக்கு எடுக்கிறவன். மேஷர் மைதானத்திலே அவன் தனி ஷீட் போடப்படும், அவனுக்கு தனி ஒரு குர்சி வைக்கப்படும். அவன் வந்து சொல்லுவான், அந்த டைம்ல வந்து சொல்லுவான், நான் ஒரு கோடு தான் எல்லாம் போட்டேன், இவங்க தான் ரோடு போட்டாங்க, நான் வந்து இது கரெக்டா இருக்கிறேன், நீ இப்போ போயின்னு இருக்கிற ரூட்டு கரெக்டா இருக்கிற, இது செஞ்சா நீ பாசு அப்படின்னு நம்மள என்ன பண்ணிட்டா, நம்ம ஸ்கூல் மாதிரி என்ன பண்ணிட்டோம், 5 கடமைகள் தொழுகிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ் பண்றோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா எக்ஸாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொன்னாங்க, அல்லாஹ்வும் ரசூலும் கொண்டு வந்தது என்னது, இந்த குர்ஆனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அரசாங்கம் இருக்கணும், இந்த தீனை நிலைநாட்டணும்னா நீங்க தீனா இருக்கணும். இதை வந்து யார் உடைச்சிட்டு வந்துட்டாங்கன்னா, நீங்க அந்த கர்பலா சீரீஸ் இல்ல ரசூல்லாவோட அந்த ஹதீஸ்கள்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அப்படியே வரும். அப்போ நம்ம என்ன நிறைய தெரிஞ்சுக்கணும்னா, அபூபக்கர் எப்படி ஆட்சி புரிஞ்சாரு, அவரோட ஹதீஸ் என்ன, அப்புறமா உமர், உஸ்மான், இவங்கள எல்லாம் பார்க்கும்போது அலியோட முடியும். எதுல இருந்து இது கட் ஆயிடுச்சு, எப்படி ஷைத்தான் வந்து நம்மள வழிக்கு எடுத்துனே போயிட்டான். அப்போ ஷைத்தான் நம்மள என்ன பண்ணிட்டான், இப்போ நீங்க இருக்கிறது கரெக்ட், எப்படி ஆதாம வழிகெடுத்தான், நீ இங்கே தான் இருப்பப்பா, சொர்க்கத்திலேயே இருப்பப்பா, அல்லாஹ் உனக்கு வந்து இங்கே உனக்கு தர்ஜா கொடுத்துருவான், இங்கே உனக்கு தொடர்ந்து வாழ்க்கை கொடுத்துருவான், நீ ஃபெயில் ஆக மாட்டேன், இந்த உலகத்திலேயே இருப்பேன்ற மாதிரி நம்மள ஷைத்தான் என்ன பண்றான், கடைசி மட்டும் அவன் வழி கெடுக்கிறான். அவன் எதுல இருக்கிறான், தன் ஆனந்தத்துல இருக்கிறான், நம்மள அவன் வழி கெடுக்கிறது ஈஸி, அவன் வழி கெடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். இதற்காக தான் இந்த பயணம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷைத்தானோட சூழ்ச்சிங்க, அவன் எப்படி எல்லாம் வழி கெடுப்பான் அப்படின்றது ஷைத்தானை பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஷைத்தான் வந்து பல ரூபத்துல வந்து வழி கெடுப்பான். நம்ம கரெக்டா தான் தொழுகிறோம்னு வழி கெடுத்துன்னு இருப்பான், நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம்னு வழி கெடுத்துன்னு இருப்பான். இதுல எல்லாம் நம்ம ஜெயிச்சாதான் கபர்ல போய் அந்த கொஸ்டின் பதில் சொல்ல முடியுங்க. என்ன கொஸ்டின், உன்னுடைய ரப்பு யாரு, உன்னுடைய தூதர் யாரு அப்படின்னு கேட்டா இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஜீனியஸ்க்கு தான் நான் சொர்க்கம் தருவேன். இப்போ இந்த உலகத்துல ஒரு கட்சி தலைவர் ஸ்டாலினா இருக்கட்டும், ஒரு பரிசு கொடுக்கணும்னா அவன் எந்த மாதிரி டேலண்டா இருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு தானே பரிசு கொடுப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அவனோட சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம், பிரம்மாண்டமா, அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் தரான்னா நம்ம எப்படிப்பட்ட ஜீனியஸா இருக்கணும். நம்ம இன்னும் கல்வி தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் மெசேஜ் இருக்கு, நம்ம இது மட்டும் போதுமாக்கிக்கிட்டோம், இதோட நம்ம போதுமாக்காம நம்மளுக்கு இன்னும் மெசேஜ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாள்ல 72 கூட்டமா பிரியும், தீர்ப்பு நாள்ல 72 கூட்டத்துமா பிரியும், அதுல ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போவோம். அந்த கூட்டம் யாரு, அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, யார சொல்லா நாங்களா அந்த கூட்டம், நாங்க போவோம் அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லா ஜமாத்திலும் ஏன் பண்ணுவாங்க, 73 கூட்டம் போவாங்க, அந்த ஒரு கூட்டம் தாங்க சொல்லுவோம், அந்த கூட்டம் நாங்க தாங்க இப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த கூட்டம் நாங்க தாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 72 கூட்டமா பிரியும், அதுல ஒரு கூட்டம் தான் போவோம், அது என்னுடைய கூட்டம். அது யார் தெரியுமா, நான் இப்போ உயிரோட வாழும்போது என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், என் கூட சஹாபாக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படி யார் வாழறாங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் எது ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது, நான் தாயிஃப்ல போய் தாவா பண்ணேன், அந்த மக்கள் என்ன அடிச்சு தோர்த்துனாங்க. எதற்கு அடிச்சு தோர்த்துனாங்கன்னா, நான் வந்து கூப்பிட்டேன், இஸ்லாத்துல வாங்க, ரோமாபுரி கிஸ்ராலாம் நான் வந்து ஜெயிச்சு கொடுப்பேன்ற. ஏன் ரோமாபுரி கிஸ்ரா வந்து அமெரிக்கா, லண்டன் மாதிரி பெரிய பெரிய நாடு, அதெல்லாம் ஜெயிக்க போறியா, அவங்க எல்லாம் அடிச்சு இவங்க சாவச்சிருப்பாங்கப்பா. அப்போ அல்லாஹ் வந்து இந்த குர்ஆன் இந்த உலகத்துல நம்மள அனுப்பிச்சது ஒரு தீனை முழுமைப்படுத்துங்க அப்படின்னு தான் அனுப்பிச்சாங்க. அப்படி அனுப்பும் போதுதான்
தாய்ப்புல போய் சொன்னாரு, அது யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் தான் மதீனால போறாங்க, அந்த மக்கள் எல்லாம் கூட சேர்ந்து அதுல வெற்றி காட்டுறாங்க. அப்போ நம்ம இந்த இஸ்லாத்துல முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா எல்லாம் முழுமையா கவனிக்கணும், அப்பதான் நம்ம வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த ரீதியா எல்லாம் ஹதீஸ் தெரிஞ்சிருந்தா, ஏன்னா அவங்க எல்லாரும் பாருங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்திருந்தாரு, அதுக்கப்புறம் உமர் அபூபக்கர் இவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க. இப்போ உமரா இருக்கட்டும், அபூபக்கரா இருக்கட்டும், உஸ்மானா இருக்கட்டும், அலியா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அது இல்லாம நிறைய சாபத்துல இருக்காங்க, சாதிப்பு அபிவகாஸ், இந்த சாபங்கள் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்துக்காக என்னுடைய உயிரை கொடுத்தேன். எதனால கொடுத்தேன்? அந்த தீனுக்காக. உன்னுடைய மார்க்க ஆட்சி நீங்க, உன்னுடைய அரசாங்கம் நிக்கணும்னா அந்த ஆட்சி இருக்கணும். என்னுடைய உயிரை கொடுத்தேன், என் செல்வத்தை கொடுத்தேன், என் மனைவியை கொடுத்தேன். அவங்க எல்லாம் வந்து அல்லாஹ்ட்ட நின்றுட்டு, யா அல்லாஹ் நான் உனக்காக இப்படி தியாகம் பண்ணேன். இப்ப நம்ம என்ன தியாகம் பண்ணியிருக்கிறோம்? 5 கடமைகள் செஞ்சோம். அவங்க என்ன சொல்றாங்க? 5 கடமை, நோன்பு வச்சாங்க, ஜகாத் கொடுத்தாங்க, தொழுதாங்க, ஹஜ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. கூட என்ன பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அந்த தீனுக்கு வந்தாங்க. ஆனா இன்னும் மெசேஜ் இருக்கு. இதை வந்து ஷைத்தான் மறக்கடிக்கிறான். ஷைத்தான் வந்து போதுமாக்கிறான். நீ தெரிஞ்சுக்கிட்ட, போதும், இதுக்கு மேல போவாத, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியவில்லை, உனக்கு குடும்ப சூழ்நிலை, பசங்க சூழ்நிலை, வறுமை சூழ்நிலை, பிரச்சனையை கொடுத்து ஷைத்தான் உங்களை வந்து மறக்கடிப்பான். அப்போ அல்லாண்ட உதவி கேட்டுட்டு, யா அல்லாஹ் நான் வந்து உன்னையே வணங்குறேன், உன்னிடம் உதவி தேடுகிறேன், உன்னாண்டு உதவி தேடுறேன்னா என்னது? எனக்கு வந்து அந்த நேரான சொர்க்கத்தை நீ காட்டிடுயார்ல, யாரெல்லாம் எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் எனக்கு புரியவை. அப்போ இந்த உலகத்தை படைச்சது எதற்காக? ஒவ்வொரு நபிமார்களை அறிவிச்சது எதற்காக? இந்த குரான் முழுமைப்படுத்தினதுனால தான். அந்த குரானுக்காக தான் லைலத்துல் கத்ர் வந்தது. அந்த நோன்பு வைங்க முழுமைப்படுத்துங்க, அந்த குரான் இருக்கு. அந்த குரான்ல என்ன இருக்கு? அல்லாஹ்வோட சட்டத்திட்டம் இருக்கு. இப்போ நம்ம சட்டத்திட்டம் என்ன இருக்கு? அம்பேத்கரோட சட்டத்திட்டம் இருக்கு, இல்ல அமெரிக்காவோட சட்டத்திட்டம் இருக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? ஷைத்தானாகிறாங்க. நம்ம வாழும் காலத்திலேயே விபச்சாரம் திறந்திருக்கு, நம்ம வாழும் காலத்திலேயே மது திறந்திருக்கு, எல்லாமே அனாச்சாரங்கள் திறந்திருக்கு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன பண்ணாங்க? நான் பெரிய நபியா இருந்தா தொழுங்க, நோன்பு வைங்கன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு ரசூல்லா வந்து தாயிஃப்க்கு போகணும்? எதுக்கு வந்து ரசூல்லா மதீனா போகணும்? எதுக்கு மக்களை ரெடி பண்ணணும்? ஒரு அரசாங்கமா கொண்டு, தீனை கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை சொல்லணும்னா ஒரு ஆட்சி அதிகாரம் அரசாங்கம் இருந்தாதான் சொல்ல முடியும்னு தான் அவர் பண்ணார். அதை நம்ம மறந்துட்டோம். அப்போ மெயினானது என்னது? அல்லாஹ் இந்த குரான சட்டத்திட்டம், அல்லாவோட குரான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ஆட்சி அதிகாரம் இருக்கணும். அது இருந்ததுனாலதான் ரசூல்லா ஆட்சி புரிஞ்சாரு. அதுக்கப்புறம் அபூபக்கர் புரிஞ்சாரு, உஸ்மான் புரிஞ்சாரு, உமர் புரிஞ்சாரு. இவங்க எல்லாம் இவ்வளோ வாழ்ந்து காட்டி நம்ம மறப்போமான்னு நினைச்சாங்க. நம்ம எல்லாரும் மறந்துட்டோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? 5 கடமை, தொழுகை, நோன்பு, ஹஜ், ஜகாத், இது மட்டும் போதும். என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஸ்கூலுக்கு கரெக்டா போறோம், கரெக்டா யூனிஃபார்ம் போடுறோம், கரெக்டா ஹோம்ஒர்க் பண்றோம், எல்லாம் பண்றோம். எக்ஸாம் எழுத மாட்டேன்றோம். எக்ஸாம் நமக்கு தெரியல. அல்லாஹ் சொன்ன எக்ஸாம் என்னது? அல்லாஹ் சொன்னால, நான் உங்களை ரூஹ வச்சு நிப்பாட்டுவேன், உங்க ரூஹ எல்லாம் கொஸ்டின் கேட்பேன். என்னன்னு? நீ என்ன பத்தி இந்த உலகத்தை போய் சொல்வியா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஷைத்தான் என்ன பண்ணிட்டான்? இந்த உலகத்துல வந்து 5 கடமையை செஞ்சுட்டு உட்கார்ந்து நிற்கிறோம். அப்போ அல்லாஹ் சொன்ன கேம் என்னது? இந்த உலகத்துல போய் நீ போய் சொல்லு. என்ன சொல்லு? இந்த குரான் என் வழியில இருந்து நபிமார்கள் வருவாங்க, என் வழியில இருந்து குரான் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அந்த குரானை வச்சு நீ அரசாங்கம் இருந்தாதான்ப்பா நீ சொல்ல முடியும். இப்ப நம்ம யாருன்னா அரசாங்கத்துல இருக்கிறோமா? இல்ல. இருக்கிறதெல்லாம் மாற்று மத சகோதரன் காஃபிர்கள் தான் அரசாங்கத்துல இருக்கிறாங்க. இல்ல அமெரிக்கால அவங்க எல்லாம் இருந்துட்டு என்ன பண்றாங்க? ஃபுல்லா ஃபித்னா ஃபசாத் பண்றாங்க. ஆனா இருந்தது யாரு? உமர் இருந்தாரு ஆட்சியில. உமர் என்ன சொன்னாரு? நான் ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆடு இறந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம மேல என்ன கடமையா இருக்கு? அப்ப அவங்க என்ன பண்ணாங்க? ஹஜ், ஜகாத் எல்லாம் கொடுத்துட்டு இந்த தீனுல நின்னாங்க. அப்பதான் உங்களோட நோன்பு எடுத்துக்கொள்ளப்படும். நீங்க இப்ப நம்மளுக்கு ஆட்சி அதிகாரம் கொண்டு வர முடியாது. நம்ம வந்து போய் போர் பண்ண முடியாது. நம்ம அப்படி பண்ணோம் ஜியாது நினைப்பாங்க. ஜியாது பண்ண நம்மளுக்கு நரகம். நம்ம அது சொல்ல, நம்மள வந்து ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான். அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சா, எதற்கு அனுப்பிச்சா, எதுக்காக நபிமார்கள் வந்தது? ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான். இதை தெரிஞ்சுட்டு இறைவா எப்படி இப்ராஹிம் நபி முன் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் என்ற மாதிரி, ஓ அப்போ நபிமார்கள் இதற்காக வந்தாங்களா? ரசூல்லா இதற்காக பாடுபட்டாரா? இது தெரிஞ்சிச்சு. இப்போ குரான் இதற்காக அனுப்பப்பட்டதா? இப்போ தெரிஞ்சுட்டு நீ நமாஸ் வச்சா உங்க நமாஸ் ஏற்றுக்கொள்ளப்படும். இது தெரிஞ்சுட்டு நீ நோன்பு வச்சா நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா இதுதான் அவங்க செஞ்சாங்க. அவங்க நோன்பு வச்சாங்க, அது எல்லாமே பண்ணிட்டு தீனுக்காக என்ன பண்ணாங்க? தீனுக்காக பிரயாணம் பண்ணாங்க. நோன்பு வச்சுட்டு போர் புரிஞ்சிருக்காங்க. தைமம் செய்யறது எல்லாம் எப்போ வருது?
அவர் இந்த தீனுக்காக போருக்கு போகும்போதுதான் ஒவ்வொன்றா இறந்தது. இதெல்லாம் நீங்க நிறைய ஹதீஸ்களை பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும். இதுல பெண்களோட தியாகம் என்னென்ன இருந்தது அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்கள் இருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டோம், குறிப்பிட்ட ஹதீஸை மட்டும் தான் கேட்டுக்கிட்டு மேலோட்டமான ஹதீஸ்களை பார்த்துட்டு போதுமாக்கிக்கிட்டோம். போதும்னா என்னது, போதும்பா நான் ஜெயிச்சுட்டப்பா. இதை யார் கொண்டு வர நம்ம மனசுல? ஷைத்தான். காரியம் நம்ம கூட இருந்துட்டு நீ கரெக்டா இருக்கிற, நீ தான் தொழுதுட்டுப்பா, நீ தான் நோன்பு வச்சுட்டியம்மா, நீ தான் அஜ்ஜு செஞ்சுட்டியம்மான்னு நம்மளை போதுமாக்குறான். ஆனா ரசூல்லா என்ன பண்ணாரு, எதற்கு வந்தாரு, அல்லாஹ் எதற்கு அமிச்சா அந்த உலகத்துல நம்ம இந்த ஹதீஸ்ங்க நிறைய இருக்கு. இதை மௌலானா மௌதுதி, இம்ரான் ஹுசேன், இஸ்ரார் அகமது, இவங்க எல்லாரும் நிறைய ஹதீஸ்களை போட்டுட்டாங்க. நீங்க யூடியூப்லயும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஹதீஸ்களை, நீங்க ஹதீஸா புக்லயும் பார்க்கலாம். இப்போ என்ன புகாரி எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை ஆராய மாட்டோம், நம்ம மேலோட்டமா இருக்கிறோம். இப்போ நம்ம கபர்ல போனாலும் அல்லாஹ் என்ன கேட்பான், உன்னுடைய ரப்பு யாருன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, முதல்ல குரானை நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நான் என்ன அனுப்பிச்சேன் உனக்கு, குரான் அனுப்பிச்சேன், குரானை நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட. குரான் சொல்லுவான், யாரா இவன் படிக்க வேண்டிய விதத்துல என்ன படிக்கல, சிந்திக்க வேண்டிய விதத்துல என்ன சிந்திக்கல. சிந்திச்சானா ரசூல்லா இந்த குரானை வச்சு என்ன பண்ணாரு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்தாரு, அதை கூட இவன் புரிஞ்சுக்கல. இப்ப நம்ம ஆட்சி அதிகாரம் கிடையாது, ஆனா ரசூல்லா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் என்ன பண்ணி வெற்றி பெற்று போனாரு, அதுக்கு நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த குரான் சொல்லும், ஏன்னா நம்ம கபர்ல போகணும், நம்மளை படுக்க வைப்பாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ரூஹு ஒவ்வொரு மேல் வானத்துக்கு போகும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகைக்காக போகும்போது ஒவ்வொரு வானத்திலே போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் சந்திச்சு போறாரு, அந்த 50 வக்து தொழுகையை 5 வக்தா மாற்றி கொண்டு வராரோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய ரூஹு இறந்தவனும் நம்ம ரூஹு ஒவ்வொன்றா மேல போகும். நம்ம இறந்தவனும் பாசா பைலா செஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வர வானவர் அஸ்ஸலாமு அலைக்கும், ஏன்னா நம்ம பிறக்கும் போதே நமக்குன்னு ஒரு வானவரை நியமிச்சுட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு மவுத்து டைம் வரும்போது 30 வருஷமோ 40 வருஷமோ 10 நாளோ அந்த டைம்ல அந்த வானவர் நம்ம உயிரை எடுப்பார். அந்த வானவர் எடுக்கும்போது நமக்கு சலாம் சொல்றாரு. சலாம் சொன்னா பாஸ். அவர் சலாம் சொல்லாம கொடூரமா ப்ளூ கலர் கண்ணோட என்னடா அல்லா இது நீ என்னடா பண்ணி நின்ற அடிச்சு முதுகுல அடிச்சு, எப்படி அந்த முள்ளுல இருந்து அந்த கோர்வை இழுப்பாங்களோ அந்த மாதிரி அடிச்சு உயிரை எடுத்துட்டு போகும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம மரணிக்கும் போது நம்ம பாசா பையில தெரியாது. அப்போ அந்த 7 வானத்துல நம்மளுக்கு போ. அல்லாஹ் என்ன சொல்லுவான், நல்லவரா இருந்தா அப்போ ஒவ்வொரு வானத்துல போகும், யார் இது துர்நாட்டம், யார் இது நல்லவரா, இன்னாரோட மகன் சொல்லும்போது வானத்துல அல்லாண்டு போவோம். அல்லாஹ் சொல்லுவான், நல்லவர்களா இருந்தா இந்த புக்ல எதுங்க, கெட்டவர்களா இருந்தா இந்த புக்ல இல்லியூன் சிஜில் இந்த புக்ல எதுங்க, கபர்ல நேரம் போய் விடுங்க. கபர்ல விட்டதும் கேள்வி கேட்கலாம். நல்லவர்களா இருந்தா சொர்க்கம் காட்டப்படும் காலை மாலையும், கெட்டவர்களா இருந்தா நரகம் காட்டப்படும். அப்ப அந்த கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் ஈஸியா கேட்டுருவாங்க நினைச்சுக்கிட்டீங்களா? உன்னுடைய ரப்பு யாரு நீ தான் புரிஞ்சுக்கிட்ட, நீ குரானே நீ படிக்கலையே, அர் ரஹ்மான் இல்ல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கேன், நீ தான் முதல்ல அர் ரஹ்மான் அது ஃபுல்லு உங்களுக்கு டெபினிஷன் தெரியுமா? அல் பக்ரால நான் என்ன சொல்லியிருக்கேன் நீ தான் புரிஞ்சுக்கிட்ட. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாரு, ஏன் ஃபிரௌனாண்டு போய் அந்த மக்களை காப்பாத்தி கொண்டு வந்தாரு, காப்பாத்தி எங்க பாலஸ்தீனத்துல எடுத்துட்டு போயிட்டு வாங்க போர் செய்யலாம் தான் கூப்பிட்டாரு. அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஏன் மூசாவே எங்க ஃபிரௌனாண்டு காப்பாத்தி எங்களுக்கு பூண்டும் வெங்காயம் எல்லாம் விளைவிக்கிற அந்த இடத்துல நிம்மதியா வாழலான்னு பார்த்தா நீ எடுத்துட்டு போயிட்டு இந்த ஊர்ல ஆட்சி அதிகாரம் செய்யணும், போர் புரியணும் வான்னு சொல்றியா மூசாவேன்னு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் இவங்க நீ சொல்ற இந்த மிஷன் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எல்லாம். அல்லாஹ் அப்படியே லானத்தை இருக்கிறான், ஃபெயில். அப்படியே 40 வருஷம் நீங்க வெறும் நாடோடியா திரிங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், கோடு வாட இந்த குரான்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மெசேஜ், ஹதீஸ்ல கொடுத்துருக்கிறேன், கண்டுபிடிக்காம நீ வெறியும் 5 கடமையில மட்டும் செஞ்சு பாஸ் ஆயிடலாம்னு நினைக்காத. அந்த 5 கடமையோட பிளஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் வந்தார், குரான் ஏன் அனுப்பிச்சான், ஏன் ஆட்சி அதிகாரம் இருந்திருக்கணும், நம்ம அதை விட்டுட்டோம். இந்த ஃபீல் மட்டும் படுங்க போதும். இப்ப நம்ம ஆட்சி அதிகாரம் எல்லாம் வேணும் இல்ல, இதை ஷைத்தான் மறக்கடிச்சுட்டான். ஷைத்தானே கண்டுபிடிக்கிறான்டா, உஷாரா, இவன் 4 பக்கம் குடும்ப டென்ஷன் எடுத்துன்னு வாடா, பணம் டென்ஷன் எடுத்துன்னு வாடா, இவனை கண்டுபிடிக்க விடாதடா, இவன் அந்த பக்கம் போயக்கூடாதா. அப்ப கபர்ல என்ன பண்ண முடியும், நம்ம கபர்ல விட்டோம், நம்ம தலைமாட்டான்னு குரான் நிக்கும், நம்மளுடைய நல்ல மல் வரும். அது நம்ம பயந்து நிற்கும் சொல்லுவோம், நீ பயப்படாத, நீ இந்த உலகத்துல எப்படி வாங்கன்னு எனக்கு தெரியும், நீ வெறும் இந்த கடமையில மட்டும் செய்யல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மிஷன் பண்ணாரு, இப்ராஹிம் நபி என்ன பண்ணாரு, ஒரு சமுதாயமா தான் யோசிச்சார். நம்மளே துவா கேட்டா எப்படி கேட்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பையன் நல்லா இருக்கணும், இப்படி கேட்க கூடாது. இந்த சமுதாயம் எப்படியா போயிடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த சமுதாயத்தை விட்டு போனாரு, இந்த சமுதாயம் ஒரேடியா போயிடுச்சே அல்லாஹ், நீ கொண்டு வந்த இந்த குரானோட சட்டத்திட்டம் இல்லையா அல்லாஹ், நீ சொன்ன இந்த ஆட்சி அதிகாரம் இவங்க பண்ணலையே அல்லாஹ், இந்த ஃபீலிங் இருக்கு. இந்த ஃபீலிங் யாரு இருக்கோ பாஸ், இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
இதை விட்டுட்டாங்க. அப்போ அந்த கபர்ல அந்த குரான் வந்து நிற்கும். அந்த குரான் சொல்லும், இவன் என்ன படிக்க அவங்க கேட்பாங்க, உன்னுடைய ரப்பு யாருன்னா நீ குரான் விளங்கவே இல்லையா? அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் நான் உங்களுக்கு ஆயத்து அனுப்பிச்சேன். சஹாபாக்கள் எல்லாம் ஒரு மாசத்துல குரான் முடிச்சுவாங்க. அவங்க எப்படி அவங்க மொழியே அரபி தான், அவங்களுக்கு குரான் நல்லா விளங்கும். நம்மளுக்கு என்ன விளங்குச்சியா எல்லாம் கேட்பான். அர் ரஹ்மான்ல நான் என்ன சொன்னேன், அன்னிசால நான் என்ன சொன்னேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? விளங்கவே இல்லையா? என்னை பத்தி நீ சிந்திக்கவே இல்லையே, நீ என்ன சிந்திச்சிருக்கிற? அப்போ நம்ம குரான் நம்ம எப்படி இருக்கணும்? சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? குரான ஃபிங்கர் டிப்ஸ்ல அவங்க மனப்பாடம் பண்ணி இருந்திருக்காங்க, ஃபிங்கர் டிப்ஸ்ல புரிஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க சொர்க்கம் தான். இந்த காலகட்டம் அப்படி ஷைத்தானுக்கு எடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சேட்டலைட் கொடுத்து, இந்த டிவியை கொடுத்து, அனாச்சாரத்தை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, இப்ப இருக்கிற டைட்டான உலகத்தை கொடுத்து, இதுல நீங்க இந்த பணி செய்யறது பெரிய அல்லாவோட கிஃப்ட். இதற்கான கூலி கண்டிப்பா இருக்கு. ஆனா பிளஸ் இது கூட என்ன சேர்க்கணும்? அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சான்? நம்மளை எதிர்க்க அமைச்சான், நபிமார்களை எதிர்த்து சொல்ல வச்சான். அந்த நபிமார்கள் கொண்டு வந்தது என்ன? அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு அரசாங்கம் இருக்கணும், தீன் இருந்திருக்கணும், ஆட்சி இருந்திருக்கணும். அதை செய்யறதுக்கு தான் உமர் பாடுபட்டாரு, உஸ்மான் பாடுபட்டாரு, எல்லாரும் பாடுபட்டாங்க. அந்த அலில இருந்து அப்படியே காரிஜா கூட்டமா ஷைத்தான் எல்லாத்தையும் உடச்சி தம்சம் பண்ணாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா அவர் என்ன பண்ணாரோ அதானே பண்ணியிருப்போம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வந்து டீச்சர், நான் பாடம் எடுத்துட்டு போயிட்டேன், நீ தான் இப்போ இதை வச்சு நீ கண்டுபிடிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு உள்ளங்கையில் காட்டப்பட்டது போல் அனைத்தும் காட்டப்பட்டு விட்டது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஹதீஸ்ல. அபூபக்கர் சொல்றாரு, ஒரு ஜாட்டி தொலைஞ்சாலும் நான் இந்த குர்ஆன் மூலியமா எடுத்துடுவேன். அப்ப அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? இந்த உலகத்தை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? நம்ம மேலோட்டமா குர்ஆன் படிக்கிறோம், மேலோட்டமா நமாஸ் படிக்கிறோம், மேலோட்டமா நோன்பு வைக்கிறோம், இதுல நம்மளுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அந்த ஃபீலிங் இருக்கணும், அந்த தக்வா இருக்கணும். என்ன தக்வா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்கள் தான் ஃபீல் பண்ணாங்க, அல்லாஹ்வை நேசிக்கிறோம். அல்லாஹ் எதற்காக இருந்தா? அப்போ அல்லாஹ் நம்ம துவா கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு இன்னும் நான் பாஸ் ஆகணும் தானே, நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அது எனக்கு தெரியவை. நான் இவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கிறேன். ஏன்னா ஒரு 100 அடி தோண்டிட்டா புதையல் கிடைச்சிடும். அந்த மாதிரி நம்ம 80 அடிக்கு வந்துட்டோம்னு வச்சுங்க. ஏன்னா நம்ம வயசு பாதி இன்ட்ரோல் எல்லாம் முடிஞ்சிச்சு, மீதி 20 அடி தான் இருக்கு. இந்த 20 அடியில நம்மளுக்கு பாஸ் ஆஃப் ஆயிலாது. அப்போ அல்லாஹ் எதற்கு சொன்னா அது என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த கொஸ்டின் உன்னுடைய ரப்பு யாருனாவே நம்ம சொல்ல மாட்டோம், பதில வர. இப்ப நம்ம மோத்தானும் மாணவர்கள் அந்த கொஸ்டின் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா அவங்க சாட்சி கூறுவாங்க நம்மளுக்கு, நீ இந்த உலகத்தை நீ இப்படிதான் புரிஞ்சு வச்சிருந்த. அப்போ இந்த உலகத்துல நம்ம வெற்றி பெறணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த கபர்ல என்ன கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? ஃபிங்கர் டிப்ஸ்ல நம்ம அமல்கள் எல்லாம் என்ன சொல்லுவோம்? இந்த ஃபீலிங்ல இருந்தேன், இந்த எண்ணத்துல இருந்தேன். எதற்காக இவ்வளவு சொல்றேன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை 30 வருஷத்துல டெமாலிஷ் ஆயிடும், அதை நீங்க விட்டுடாதீங்கன்னு சொன்னாரு. அது டெமாலிஷ் ஆகி நிக்குது. யாருல இருந்து? அலி ஹசன் ஹுசைனோட நிக்குது. அதை நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறது யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன் பண்ணல? இப்போ சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க, முஸ்லீம் நாடு எது? அவங்கள போய் கேளுப்பா, சவுதி, பாகிஸ்தான், இவங்கள தான் கேட்கணும். இப்போ அவங்களே பண்ணல. நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்மளுக்கு அது கடமையும் இல்லை, நம்மளுக்கு வந்து முஸ்லீம் நாடும் இல்லை. நம்ம ஃபீல் மட்டும் பட்டா பாஸ். என்ன ஃபீலு? ஒரிஜினல் தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இந்த உலகத்தை ஏன் படைச்சான், எதற்காக குர்ஆன் அனுப்பிச்சான், எதற்காக நபிமார்கள் அனுப்பிச்சான், என்ன நம்ம விட்டுட்டோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமைப்படுத்திட்டு போனது ஆட்சி அதிகாரம். அதற்காக தான் ஒரு கந்தக் போர், உஹது போர், பத்ரு போர், இத்தனை போர் அவங்க பண்ணியிருக்காங்க. எதற்காக பண்ணியிருக்காங்க? அவங்க தான் தற்காப்புக்காக பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ ஒரு எகிப்து நாடு இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல குர்ஆன் முழுமைப்படுத்திட்டான், என்ன நபி அனுப்பிச்சிட்டான். இப்போ இந்த எகிப்து நாட்டுல ஒரு விபச்சாரமோ ஒரு மதுவோ இருந்தா நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன். ஏன் அல்லாஹ், இது அல்லாவோட பூமி, அல்லாவோட ஆட்சி அதிகாரம் இருக்கணும், நீ அது செய்யலன்னா உன் மேல போர் புரிவேன், இல்ல நீ அதை செய்ய மாட்டியா நான் விட்டுருவேன். அதே மாதிரி உன்னுடைய நீ கிறிஸ்துவனாரு, நீ வந்து இந்துவாரு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வலிகட்டாயமோ இஸ்லாத்தை எதிர்க்க வைக்க மாட்டேன். ஆனா நான் இந்த அல்லாவோட ஆட்சி அதிகாரம், அல்லாவோட குர்ஆன், அல்லாவோட நான் நபி இருக்கும் போது மது இருந்தா நான் விட மாட்டேன், விபச்சாரம் பண்ணா விட மாட்டேன், நான் போர் புரிவேன். இதை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. இதை நம்ம பண்ணவும் இல்லை, விட்டுட்டோம். நோ ப்ராப்ளம். இதை பத்தி ஃபீல் மட்டும் பண்ணிட்டு, அப்போ இனிமேல் நீங்க இந்த விதமா நீங்க மௌலானா மோதிது இருக்கு, இம்ரான் ஹுசைன் இருக்கு, இஸ்ரார் அஹமது இருக்கு, இவங்க எல்லாரோட ஹதீஸும் நீங்க நிறைய ஹதீஸ் இருக்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஜிப்ரீல் வந்து முதல்ல அந்த ஈராக் குகையில கட்டி பிடிச்சதே என்னது, கட்டி அடிச்சு விட்டதே என்னது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்க. அந்த இக்ரா சொல்ற என்னது, கல்வியை கற்றுக்குங்க, மரணிக்கிற வரைக்கும் கல்வியை கற்றுக்கிட்டா நீங்க பாஸ். யாரெல்லாம் நான் சாவர மட்டும் உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு தான் எல்லாம் இருந்தேன், நான் மௌத் ஆயிட்டேன். யாரெல்லாம்
ஏன்னா தீர்ப்பு நாள் நீ எத்தனை நாள் பார்த்தா நான் 1.5 நாள் கூட இல்லை எல்லாம், நான் 2 நாள் கூட இல்லை எல்லாம் வந்துட்டேன், நான் கொஞ்சம் தான் வாழ்ந்தேன் சொல்லுவோம். அப்போ அல்லாட்ட நம்ம போய் நிற்கும் போது யாரெல்லாம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியல, வருத்தப்பட்டேன், ஃபீல் பண்ணேன், இதுக்காக ட்ரை பண்ணேன், இதை பத்தி சொன்னேன். ஏன்னா இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, சைத்தான் என்ன பண்ணிட்டான், எல்லாரும் கரெக்டா இருக்கணும்னு வெறும் இதை மட்டும் செய்ய வச்சுட்டான். டெஸ்ட் எக்ஸாம் அதை எழுத விடல. என்ன டெஸ்ட், அல்லாஹ் எதற்கு அமிச்சான்னு நம்ம மறந்துட்டோம், எதற்கு நபிமார்கள் வந்தாங்க மறந்துட்டோம், எதற்காக இந்த குரான் இம்ப்ளிமெண்ட் பண்ணா, இந்த குரான் வச்சுதான் ஆட்சி அதிகாரம் தீன் இருக்கணும், அதை விட்டுட்டோம். அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டே தான் இதற்கு எனக்கு உறுதி கொடு, அவங்க போர் புரிவாங்க எல்லாம் பண்ணிட்டு இதற்கு எனக்கு உறுதி கொடுன்னு தான் சொல்லுவாங்க. இதற்கு எனக்கு அந்த போர்ல பட்டினியா இருக்கணும்னு தான் நோன்பு வச்சாங்க. காபத்துல வருவாங்க எல்லாரும், எல்லாம் எஹராமோட நிற்பாங்க. இப்போ எகிப்து நாட்டுல இந்த மாதிரி அநியாயம் நடக்குதுன்னு உமர் என்ன பண்ணுவாரு, யார் யாருக்கு எல்லாரும் அப்படியே கிளம்பி போய் அங்கே தட்டி கேட்கணும், அந்த இடத்துல அந்த நாட்டுல ஃபைட் பண்ணோம், வாங்க மௌத்தானா ஷஹீது வாங்க. இதுதான் அவங்க செஞ்சிருந்தாங்க. நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம், ஹஜ்ஜுக்கு போனா ஏஷோ அலாம் மானாமாடி என்ன மாதிரி சொர்க்கம் மாரி இருக்குப்பா, இந்த மாதிரி நம்மளை கொண்டு போயிட்டான். நம்மளுக்கு அது பழைய நினைவு சின்னம் எப்படி நம்மளுக்கு அந்த தியாகத்தை ரசூலுல்லாஹ்வோட தியாகத்தை காட்டணுமோ, இப்போ அங்கே போனாலே சொர்க்கத்தை பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படி போயிட்டான் ஷைத்தான், நம்மளை இப்படி குழப்பிட்டான். இதுதான் மெசேஜ். இதற்காக தான் சொல்றேன். இதைதான் ஒவ்வொரு சஹாபாக்களும் கேட்பாங்க, நாங்க செஞ்ச தியாகம் தான், இவங்க என்ன தியாகம் செஞ்சாங்க, நம்மளுக்கு இப்ப இதுதான் கொஸ்டின். ஒவ்வொரு சஹாபாக்கள் மதீனால இருந்து மக்கால இருந்து வரவங்களுக்கு அவங்களுடைய மனைவி பிரிச்சு கொடுத்தாங்க, சொத்தை பிரிச்சு கொடுத்தாங்க, அதற்காக உயிரை கொடுத்தாங்க. நம்ம அதை கொடுக்குறாங்க. நம்மளால முடிஞ்சது இந்த தாவா பண்றோம், இது பெரிய விஷயம் மாஷா அல்லாஹ். ஆனா இந்த ஹக்கை தெரிஞ்சிருக்கு, இந்த ஹக்கை தெரிஞ்சு இனிமேல் நீங்க என்ன செஞ்சாலும் பார்த்து இதைதான் நம்மள ஷைத்தான் வழிக்கு எடுத்து, இல்ல போதும் நீ அந்த பக்கமே யோசிக்காத, பார் செஞ்சிரு, குஃபூர் செஞ்சிரு, நீ இப்படியே இருந்துட்டு வந்துடு, நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னு. மற்றபடி ஒன்னால இது முடிச்சுட்டேன். வாக்கியதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.